செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ராணுவ வீரனாக தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அவனை பலவிதமான பயிற்சிகளுக்குள்ளே அவனை கொண்டு சென்று பல மணி நேரம் அவனை உருவாக்கி ராணுவ வீரனாய் மாற்றினாலும் நான் ராணுவ வீரனாய் மாறிவிட்டேன், எல்லா பயிற்சியிலும் வெற்றி பெற்று விட்டேன் என்று சும்மா இருக்க முடியாது. தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும். தினந்தோறும் அதிகாலை எழும்பி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் யுத்தம் நடந்தாலும் யுத்தத்திற்கு உடனே ஆயத்தமாய் செல்ல வேண்டும். அதுதான் ஒரு ராணுவ வீரனுடைய முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் வேத வசனத்தை தியானித்து தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு